ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய தமிழ் ஆளினால் சேனல் ஓகேவா. அண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய தமிழ் மல்டி ஆப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் இது போல் யூபிஐ ஆப்ஸோட நம்பர்ஸ் வச்சு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் நம்மளோட இருக்குது ஓகேவா. இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சென்டர் ஆட் பண்ணணும். சென்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பெனிஃபிஷரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பழைய மெத்தட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐஎஃப்எஸ்சி கோட் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாமே பண்ணணும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் அக்கௌண்ட் நம்பர் தெரியுறதில்ல, ஆனால் கூகுள் பேவோட மொபைல் நம்பர் தெரியும், ஃபோன்பேவோட மொபைல் நம்பர் தெரியும் ஓகேவா. ஸோ சேம் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது இந்த மணி ட்ரான்ஸ்ஃபருக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது, சர்சார்ஜ். அதாவது நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, டிஎம்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 வரைக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 25 ரூபாலேருந்து 26 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான், பட் கம்மியான ரேட்டில் நீங்கள் அதிக அமௌண்ட்டை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 25,000 நீங்கள் 25,000 ரூபா வரைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 50 ரூபா தான் செலவாகும் ஓகேவா. ஸோ இந்த பேசிஸில் தான் இது ஒர்க் ஆகுது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் அப்டேட் பண்ணணும் ஓகேவா. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2.1 அல்ல அதுக்கு மேற்பட்ட வெர்ஷனாக இருக்கணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் 2.1 இல்லை அதுக்கு மேலே ஓகேவா. இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா 2.1க்கு மேலே இருக்கக்கூடியதாக இருக்கணும். 2.1க்கு கீழே இருக்கிறதுல ஒர்க் ஆகாது ஓகேவா. ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்டாக இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் கொடுங்க. அப்படிலாம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகே ஆகிடும் ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேக்கேஜில் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும் ஓகேவா. ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் எதுக்காக கொடுக்குறீங்க, பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதுக்காக தான். அண்ட் இந்த ஃபார்மட் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. உள்ளே வந்த பிறகு உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பே டு யூபிஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே. இந்த ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஒரு கியூஆர் கோடை வேணால் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மேக்ஸிமமாக ஒரு சிங்கிள் டைமில் நீங்கள் 25,000 வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அன்லிமிட்டடாக நீங்கள் 20,000 அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே டு யூபிஐ. இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யூர் யூபிஐ இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமனாக. இப்போ ஒரு பேடிஎம்னு வச்சுக்கோங்களேன், பேடிஎம் யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ யூஸ் பண்ணுறாருன்னா அவரோட ஃபோன் நம்பர் @பேடிஎம், அதுதான் அவரோட பேடிஎம்மோட யூபிஐ ஐடி. மாதிரி இப்போ கூகுள் பே யூஸ் பண்ணுறாருன்னா அவரோட ஃபோன் நம்பர் போட்டு @OKSBI இல்லை ஓகே ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவரோட யூபிஐ ஐடி. இல்லைனா அவர் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறாரா, அவரோட ஃபோன் நம்பர் போட்டு @YBL அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், அவருக்கு நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, அப்படி இல்லைனா வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. நான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் காட்டிடுறேன். ஓகே, இது போல் ஒரு யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த யூபிஐ ஐடி எனக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நான் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு நான் டேரெக்டாக பேனும் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், இது யாரோட பேரில் இருக்குது, அவங்களோட பேர் நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 4 ரூபா சார்ஜஸ் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 4 ரூபா சார்ஜஸ் ஆகும். வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் 4 ரூபா டெபிட்டும் ஆகும் ஓகேவா. ஸோ வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நேமை கரெக்டாக அதை ஃபெச் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பாஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இது ஃபெச் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு 1000 ரூபா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேனை கொடுத்தனா பின்னு கேட்கும், உங்களோட பின்னை கொடுத்துக்கோங்க. பின்னு கொடுத்துட்டு மூவ் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பின்னை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் இருக்க அமௌண்ட் டெபிட் ஆகி கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே பக்காவாக வந்துடும். ஸோ இதுதான் இந்த யூபிஐ ஆப்ஷனில் பண்ணுறது. இதில் யூபிஐ லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட் டீட்டெயில் தான் ஓகேவா. இப்போ நீங்கள் யாருக்கா பணம் அனுப்புறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் இங்கே சேவ் ஆகிருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் போடும்போது இந்த மாதிரி யூபிஐ டீட்டெயிலாம் போடாமல் டேரெக்டாக சென்ட் கொடுத்து போடுறது தான் இந்த ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு. ஸோ இது போல் தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூபிஐ மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் 10 ரூபாயிலிருந்து 25,000 வரைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பே பண்ணக்கூடிய எவ்ரி ட்ரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும் ஓகேவா. ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இவ்வளோ தான் ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் ஓகேவா. ஸோ யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிங்கிள் பேமெண்ட்டில் நீங்கள் 10 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டைம். இப்போ கூகுள் பே, ஃபோன்பேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தான் லிமிட்டு. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா 10 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். இதில் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை ட்ரான்சாக்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அந்த லிமிட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது, அதனால் நமக்கு எவ்வளோ இதாகும்னு சொல்லி ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு லிமிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஓகேவா. ஸோ இதுக்கான சார்ஜஸ் டீட்டெயிலாம் என்ன அப்படிங்கிறது நான் இதிலே ஷோ பண்ணுறேன். ரிப்போர்ட்ஸ் போங்க, ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு
அண்ட் கமிஷன் ஸ்லாபில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கமிஷன் ஸ்லாபில் போனீங்கன்னா அண்ட் யூபிஐ பேமெண்ட்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கமிஷன் ஸ்லாப் எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு 10 ரூபாயும், 5000லேருந்து 10,000 வரைக்கும் பண்ணுறதுக்கு 20 ரூபாயும், 10,000லேருந்து 15,000 ரூபா பண்ணுறதுக்கு 30 ரூபாயும், 15,000லேருந்து 20,000 பண்ணுறதுக்கு 40 ரூபாயும், 20,000லேருந்து 20,000லேருந்து 25,000 பண்ணுறதுக்கு 50 ரூபாவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சார்ஜஸ் டீடைல். இது மாதிரி நீங்கள் 20,000 அன்லிமிட்டடாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரே அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகி வந்துருச்சு. ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணோம், ஒரு 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு 4 ரூபா சார்ஜஸ், 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜஸ். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மணி ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் வாலெட்டில் மினிமம் 10,000 ரூபா வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறையா பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் பேங்க் இருக்குது, நான் டேரெக்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஃபண்ட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம். ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை மினிமம் ஒரு 40,000 50,000 போட்டு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படி இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த அக்கௌண்ட் டீட்டெயில், ஓகேவா, கனரா பேங்கோட இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு போட்டுடலாம். அண்ட் சம்டைம் உங்களுக்கு வேறு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கானாலும் நீங்கள் உங்கள் கஸ்டமர் கேரில் வெரிஃபை பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு அமௌண்ட் போட்டுவிட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே ட்ரான்சாக்ஷன் ஐடியில் பேங்க்லேருந்து கொடுக்கக்கூடிய ரெசிப்ட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அப்படி இல்லை ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. கீழே அப்லோட் இமேஜில் வந்து அந்த ரெசிப்ட் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ரெசிப்ட், அப்படி இல்லைனா நீங்கள் ஐஎம்பிஎஸ் பண்ணதுக்கான ரெசிப்ட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் கிரெடிட் ஆகும். இதை பல்க் பேமெண்ட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கானீங்கன்னா நீங்கள் பல்காக பேமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபண்ட் ரிக்வெஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் அண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இது போல் நிறைய அப்டேட் அடுத்தது வரப்போது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது போல் பிஸ்னஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வர நாங்கள் கூட உறுதியாக இருப்போம். ஓகேவா? நன்றி.